டெய்லி என்னடா சட்னி பண்ணுறது, என்னடா குழம்பு பண்ணுறதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த தக்காளி தொக்கு மட்டும் ஒரு வாட்டி செஞ்சு வச்சு பாருங்கள். இட்லி, தோசை, ரைஸோட எக்ஸாக்ட் காம்பினேஷன் அண்ட் டேஸ்ட் அடிப்பொலி தூள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 5-6 நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் ஒரு காட்டன் துணி போட்டு தொடச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மீன்வேல் கொஞ்சமாக நெல்லிக்காய் அளவு சைஸில் புளியை போட்டு தண்ணி போட்டு ஊற வச்சு வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு கருகாத மாதிரி ஒரு 2 to 3 minutes நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, புளி போட்டு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க. இந்த மீன்வேல் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கல அந்த பவுடரை நல்லா பொடியாக்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, இடித்த பூண்டு, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுது, அது கூட 2 டீஸ்பூன் வெரமிளகாத்தூள், அது கூட 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு லிட்டு போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம கடுகும் வெந்தயம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மட்டும் சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான தக்காளி தொக்கு.